இதை ரெஸ்கியூ பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ ஆதம் வந்து விழுந்துட்டாங்க. ஆதம் மூலமா எல்லா பாவமும் உள்ள வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். ஆதமின் வழியாக. அதான் இப்ப படிச்சோம். ரோமர் 5:12 கூட நம்ம படிச்சோம். ஓகே. சின் என்டர்ட் த வேர்ல்ட் த்ரூ ஒன் மேன், டெத் த்ரூ சின். ஓகே. அதே நேரத்துல எல்லாருமே அந்த பாவத்தின் வழியில இருந்ததுனால பாவம் செய்தபடியால் மரணம் வந்து அவங்களை ஆட்கொண்டது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ மரணத்துல வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த கீழ் ஃபாலன் ஸ்லைடு மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆதாமோட பிள்ளைகள் வந்து ஆதாம வந்து மரணத்துல இருந்து விலக்கு காப்பாற்ற முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலயும் காப்பாற்ற முடியாது. வேணா வசனம் படிக்கலாம். அதுக்கு ஒரு வசனம் படிங்க. எக்ஸோடஸ் இல்ல, சங்கீதம் 49:7. No one can redeem the life of another or give to God a ransom for them. இருக்க முடியாது. The ransom for a life is costly. No payment is ever enough so that they should live on forever and not see decay. இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த கிணத்துக்குள்ள இருக்காங்கன்னா, கிணத்துக்குள்ள ஆதாம் விழுந்துட்டாரு. ஓகேவா? விழுந்துட்ட பிறகு அங்கேயே வந்து ஆதாம் ஏவாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அத குழந்தை பெற்றுக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். குழந்தை எல்லாருமே என்ன இருக்காங்க? அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்காங்க. அந்த கிணறு தான் என்னது? மரணம் சொல்ற ஒரு கிணறு ஆண்டு கொண்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்ப கிணத்துல இருக்கிற பசங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்க அப்பா வந்து கிணத்துல இருந்து தூக்க முடியாது. யாராவது வெளியில இருந்தா என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து மரணம் இல்லாத வாழ்க்கையினாலே என்னன்னு தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும் மரணம் இல்லாத வாழ்க்கை? ஆதாம் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆதாம் மட்டும் தான் ஆரம்பத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தவிர மற்றபடி இவங்களுக்கு வந்து ஒரு மரணம் சொல்றது ஒரு ரொட்டீன் ஆஃப் லைஃப் நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி வந்து மற்ற ஜீவராசிகள் இருக்குதோ, பிறப்பு இறப்பு, சூரியன் இருக்குதோ, அதுவும் ஸ்டார்டிங் பிகினிங் வந்து அந்த நெபுலால ஸ்டார்ட் பண்ணுதா, அப்புறம் அழியும் போது சூப்பர் நோவா ஆகுதா, வெடிக்குதா. சோ அப்போ அந்த நேச்சர் தான் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மனுஷனை வந்து தேவ சாயல உண்டு பண்ணினார். அந்த சாயல்ல ஒண்ணுதான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன். ஓகேவா? நித்தியத்துக்கு அதனாலதான் மனுஷனுக்கு வந்து என்ன இருக்கு? நிச்சயமா வாழணும் சொல்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஓகே. அழியக்கூடாது சொல்ற இது இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த சைக்கிள் ப்ராசஸ்ல கிடையாது அவங்க. ஆனா மிருக ஜீவன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நித்திய ஜீவன் கிடையாது. அதுக்கு எல்லாமே அந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல இருக்கு. ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப்ல இருக்கு. ஓகே. ஆனா மனுஷன் மட்டும் கிடையாது அதெல்லாம் சொல்லி பாக்குறோம். அவன் ஆளுகை செய்யறதுக்காகவும் தேவ சாயல்ல உண்டு பண்ணப்பட்டாலும் சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அதான் நம்ம தேவ சாயல் நம்ம பார்த்தோம் 4 விஷயம் பார்த்தோம். தேவ சாயல் என்னென்ன பார்த்தோம்? கிரியேட்டிவிட்டி, அப்புறம் ரூலர்ஷிப், அப்புறம் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், 4வது வந்து ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல் சொல்லி பாக்குறோம். ஓகே. கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லி பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது இவன் தான் வந்து நித்தியத்துக்கு படைக்கப்பட்டிருக்கான். அப்போ இந்த பள்ளத்துல விழுந்த மரணத்துல விழுந்த பசங்க பிறந்த பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ளதான் பிறந்தாங்க. அந்த மரணத்துலதான் பிறந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா ஜீவன் பத்தினே தெரியல. அது எப்படி இருக்கும் சொல்லி தெரியல. அது போர் அடிக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி தான் நினைக்கிறாங்க தவிர எப்படி இருக்குமே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல சொல்லி பாக்குறோம். அதனாலதான் அவங்க பேதுரு பவுல் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர்ல அவங்க கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவங்க இருதயத்துல கூட தோன்றது இல்லையா தேவனுடைய அந்த 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 உலகம், அந்த உலகத்தின் காரியங்கள் வந்து எதுவே புரியலையா. அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாதான். நித்திய ஜீவன்ல இருக்கிற வாழ்க்கை சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வசனம் படிக்கிற மாதிரிதான். நோ ஒன் கேன் ரிடீம் த லைஃப் ஆஃப் அனதர் ஆர் கிவ் டு த காட் எ ரான்சம். ரான்சம்னா என்னது? ஈடுபலி கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா லைஃப் இஸ் காஸ்ட்லி. நோ பெர்மனன்ட். தன் சகோதரனை வந்து காப்பாற்ற முடியாது, தன்னை தகப்பனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா பள்ளத்துலதான் இருக்காங்க 2 பேருமே சொல்லி பாக்குறோம். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து மேல இருந்து வரணும். அப்ப மேல இருக்காங்கன்னா ஏஞ்சல்ஸ் வர முடியுமா? ஏஞ்சல்ஸ் காப்பாற்ற முடியுமா சொல்லி அடுத்த கேள்வி வருது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி பார்க்கும்போது நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? 1:7. In speaking of the angels, he says, he makes his angels spirit, his servants flames of fire. ஓகே. ஃபயரா இருக்காங்களா, ஸ்பிரிட்டா இருக்காங்களா? ஓகே. அப்ப அவங்க சரீரமே வந்து பாத்தீங்கன்னா வேற சரீரம். ஓகே.
அது மட்டும் இல்லாம சரி சரீரம் தான் வேற இருக்கு, மத்தபடி 2 பேரும் சேம் தானே, மனுஷங்களுக்கு பூமிக்குரிய சரீரம், அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய சரீரம், இல்லைன்னா வந்து ஃபயரா இருக்க சரீரம் சொல்லி இருக்கிறது ஓகே தானே. அப்ப அவங்க காப்பாற்ற முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஈடுபலியா ஈக்குவல் ஒரு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் ஃபைன் கொடுத்து ரான்சம் கொடுத்து காப்பாற்ற முடியும் பாத்தீங்கன்னா முடியாதான். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க 6ஆம் வசனம் படிங்க, எபிரேயர் 2:6. அது படிக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, வாட் இஸ் மேன் தட் யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் தெம், a son of man that you are care for him, you made him a little lower than the angels. இது வந்து அப்பனா பாவம் செஞ்ச பிறகு சொல்றாங்களா? பாவம் செஞ்ச பிறகு தான் இந்த மாதிரி லிட்டில் லோவர் ஆயிட்டானா மனுஷன் சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. என்ன போட்டிருக்கு கீழே, என்ன போட்டிருக்கு, you crowned them with glory and honor and put everything under his feet. அப்படி சொல்லும் போது என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனை ரூலரா போட்டது சொல்றாங்க. எங்க ஆதியாகமம் 1:28 சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் படைச்சிட்ட பிறகு ஆதாம படைச்சு ஆண்டுகொள் சொல்லு, புட் எவ்ரிதிங் அண்டர் ஹிஸ் ஃபீட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜெனிசஸ் 1 பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜெனிசஸ் 3 பத்தி பேசல, வீழ்ச்சிக்கு அப்புறம் பேசல, இல்ல அதுக்கப்புறம் இந்த பத்தி பேசல. அப்ப பாத்தீங்கன்னா அங்கே யூ மேட் ஹிம் லிட்டில் லோவர் தென் தி ஏஞ்சல்ஸ் சொல்லும்போது, அப்ப ஏஞ்சல்ஸ் வந்து மனுஷன் காட்டிலும் பெருசா தான் இருக்காங்க, கொஞ்சம் ஹையர் பீயிங்கா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஈடுபலி சொல்லும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். 1:1 இல்ல 10:10. ஓகே, அப்ப ஈக்குவலா இருக்கணும். அப்போ மனுஷனுடைய புத்திரர்கள் என்ன பண்றாங்க, ஈடுபலி கொடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. ஓகேவா, அவங்க கீழே இருக்காங்க. ஆதாமுடைய ஃபர்ஸ்ட் அந்த பூரண நிலைமை, நித்திய ஜீவனோட வாழ்க்கையை பகுந்தது, பாவம் இல்ல, நிச்சயமா வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவ்வளவு பெர்ஃபெக்டான பாடியா இருந்து சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆதாமுக்கு. அப்ப இவங்க எல்லாமே பாவம் இருக்கு, மரணம் இருக்கு, நித்திய ஜீவன் இல்ல, பாடியை பாத்தீங்கன்னா அழிவுக்குரிய பாடியா இருக்கு. ஓகே, நோய் பட்டு வியாதி இருக்கிற பாடியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, எல்லா வகையிலுமே கீழே இருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லி இவரோட நிலைமை, ஆதாமோட நிலைமை. சரி, ஏஞ்சல்ஸ் பார்த்தா ஏஞ்சல்ஸ் மேலதான் இருக்காங்க, கிணத்துக்கு மேலதான் இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க, இவரை கட்டில கொஞ்சம் ஐயா இருக்காங்க படைக்கும் போது. நித்திய ஜீவன் இருக்கு. ஓகே, பெர்ஃபெக்ட் பாடி. ஓகே, ஆனா என்னதுன்னா ஆரம்பத்திலேயே ஐயா இருக்காங்க. அப்ப இவங்களும் வந்து கொடுக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுமா, இவருக்கு இணையா வரணுமா, சேமா வரணுமா. அதுதான் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வருது பாருங்க, வசனம் போட்டிருப்பாங்க 9ஆம் வசனத்துல இருந்து. இது நீங்க படிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டத்தை கண்டார். பாருங்க என்ன போட்டிருக்கு, எக்ஸாக்ட்லி தேவ தூதர்கள் கட்டு சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு அந்த நிலைமையில இருந்து என்ன பண்ணப்பட்டாராம், பூமிக்கு வந்து எப்படி ஆதாம் பிறந்தாரோ அதே போல பாத்தீங்கன்னா, ஆதாம் வந்து பூமியின் மண்ல இருந்து எடுக்கப்பட்டு என்ன பண்ணாரு, அவர் வந்து வந்தார் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தகப்பனின் வித்து கிடையாது, யாரோட வித்து, ஸ்திரீயின் வித்து. இட் இஸ் a miracle. ஸ்திரீயின் வித்து சொல்லும் போது எந்த வித அந்த ஆதாமுடைய மரணத்தின் சரீரம் கிடையாது, பியூர் அண்ட் பியூர் ஒன்லி பாடி மட்டும் தான். எப்படி மண்ல இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி தான் பாடி மட்டும் தான். ஓகேவா, அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இன் ஈக்குவல் டு ஆதம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது காடோட வித்தா இருக்கும் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப காடோட வித்தா இருந்ததுன்னா இவர் வந்து டம்மி காடு, ஆதாமுக்கு ஈக்குவலே கிடையாது. ஓகே, ஆதாம் எப்படி உருவப்பட்டாரு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ல இருந்து எடுக்கப்பட்டாரு. அதே மாதிரிதான் இங்க மண்ணு மாதிரிதான் வந்து என்ன பண்றாங்க, மேரியோட வயிறு வந்து யூஸ் பண்ணப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, செரகேட் உமன்ஸ் மாதிரி தான். ஓகேவா, ஆனா என்ன சொல்லி பாக்குறோம்னா ஒரு மிராக்குலஸ் சைல்டு, ஸ்திரீயின் வித்து சொல்லி நம்ம பாக்குறோம். ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, அங்க ஜீவ ஆத்மா வந்து உருவாவது சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஈக்குவல், ஆதாமுக்கு ஈக்குவலான ஒரு பலியா வர்றாரு சொல்லி பாக்குறோம். எப்படி ஆதாம் வந்து பரிபூர்ண சரீரமா இருந்ததோ இயேசு கிறிஸ்து பரிபூர்ண சரீரமா இருந்தது. எப்படி ஆதாம் நித்திய ஜீவன் இருந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் இருந்தாரு. ஆதாம் எப்படி பாவமற்றவரா இருந்தாரோ, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இவரும் பாவமற்றவரா இருந்தாரு சொல்லி பாக்குறோம். சோ ஈக்குவல் பிரைஸ் கொடுத்ததுனால்தான் இங்க எக்ஸாக்டா அந்த மாதிரி வசனம் நம்ம பாக்குறோம். ஓகே, சற்று தெய்வத்திற்குள்ள சற்று சிறியவனாக்கப்பட்ட இயேசு. ஓகே, நம்மளுக்காக மரணத்தை ருசி பார்த்தாராம். ஓகே, ஈக்குவல் பிரைஸ் கொடுத்ததுனாலதான் அந்த ஜீவபலி ஈக்குவல் ஆச்சு. அதனாலதான் தேவன் வந்து நீதியின் தேவன். இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் சொல்ற சட்டத்திட்டங்கள் படி என்னது, ஜீவனுக்கு ஜீவன், நித்திய ஜீவனுக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுத்தாகணும். அப்பதான் வந்து சரி செய்யப்படும் சொல்லி பாக்குறோம். அதுக்காக தன் குமாரனை என்ன பண்றாரு, அனுப்பி நம்மளுக்காக
மரித்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். இதனால்தான் இது கீழே இருக்கிற வசனத்துல பாருங்க. 14ஆம் வசனம். அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அடிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியாதார். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னது? ஆதாம்க்கு ஈடு பலியா கொடுக்கறதுதான். ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்தாரு. யாருக்கு வந்தா? ஆதாம்க்கு மட்டும் தான் வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அது செஞ்சதுனால என்னாச்சு? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறார்கள். ஜீவன் அடைகிறாங்க சொல்லி பார்க்கிறோம். இதான் அங்க சொல்ற ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லி பார்க்கிறோம். அந்த இது வந்து காட் வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்டா வந்து என்ன பண்றாரு? எல்லாருக்கும் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவன் எல்லாருக்குமே கிடைக்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இந்த வசனம் கூட நம்ம படிக்கலாம். திடீர் கட் ஆயிடுச்சுப்பா. ஸ்டாப் ஆகல. அது இங்க நான் இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ற மாதிரி இதை கிளிக் பண்ண உங்களுக்கு. சோ எக்ஸோடஸ் 21 23 25. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, தழும்பு பழி கொடுக்க வேண்டும். ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். எல்லா பிராயச்சித்தை எல்லாத்தையும் இது பண்றது சொல்லிட்டு. ஓகேவா? சோ அப்ப பார்த்தோம்னா இங்க என்ன பாக்குறோம்? ஒரு விஷயம் பாக்குறோம்னா என்ன, இது ரொம்ப அநியாயமா இருக்கே சொல்ற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் சொல்லிட்டு இது ஏற்கனவே நம்ம பாத்துருக்கோம். ஓகே, இது அநியாயமா இருக்கா இல்லைன்னா வந்து எப்படி இருக்குது நீங்க பார்க்கும்போது? பார்க்கும்போது அநியாயமா இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணாத, அதாவது நீ உனக்கு என்ன செய்ய மாட்டியோ அதை மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உனக்கு வலிக்கும், அப்ப மத்தவங்களுக்கு வலிக்கும். அதான் காட் வந்து டீச் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஆனா என்னதுன்னா அடிதடி மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அத. அந்த உண்மையான அந்த கோரை பிடிச்சிக்காம அதான் வயலன்ஸ் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து சொல்ல வர்றது என்னதுன்னா, ஒரு கண்ணத்தை ஒரு அடிச்சாங்கன்னா மறு கண்ணத்தை காட்டு சொல்லி சொல்றாரு. அவர் தான் நியாய பிரமாணத்துக்கு அப்ப வந்து கூட இருக்கிறாரு. ஓகே, ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து இது பண்றாரு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த என்னதுன்னா மனுஷங்க வந்து அந்த சென்ஸை புரிஞ்சுக்கல சொல்றதுதான் வந்து அங்க கிரைஸ்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, அவர் வந்து கஷ்டப்படுறது சொல்லி பாக்குறோம். சரி, அது மட்டும் இல்லாம தேவனுடைய இது நீதி பாத்தீங்கன்னா இதுதான். தேவன் வந்து டக்குன்னு வந்து இது பண்றது கிடையாது. அவர் அந்த நீதியின்படிதான் வந்து என்ன பண்றாரு, செயல்படுறாரு சொல்லி பாக்குறோம். என்னதுன்னா அவர் சிங்காசனம் நீதி சிங்காசனமா இருக்கு. இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா நீதி விரும்பி அக்கிரமத்தை விரும்புதல் ஆகியால் தேவனே உங்களுடைய தேவன் ஆனந்த தைலத்தினால் உண்மை முடிச்சுட்டுனார் சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இது நம்மளுக்கு கிளியரா இருந்திருக்கும் சொல்லி பாக்குறோம். இப்போ அந்த வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:4 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். போதும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. இதுதான் நம்ம இப்ப கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா மக்கள் ரட்சிக்கப்படுறது, ஆல் men to be saved, come to the knowledge of the truth சொல்லி பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலி கொடுத்த உடனே என்னாச்சு? ரட்சிப்பு 2000 வருஷம் முன்னாடி யாருக்கு கிடைச்சது? எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு.
எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. இது டைரக்டா வசனமே என்ன சொல்லுது சொல்லி பாத்தீங்கன்னா, நான் உயர்த்தப்படுவது எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். when I am lifted up, I will draw all men to myself. ஓகே, எங்கன்னா யோவான் 12 31 இருந்து நம்ம படிக்கலாம். 31 இருந்து தமிழ்ல வருது. யோவான் 12. யோவான் 12 NIV 31. இப்பொழுதே இந்த உலகத்து நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் உயர்த்திக் கொள்வேன் என்றார். எல்லாரையும் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வேன் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் எவ்விதமாய் மறிக்க போறாரு சொல்லி சொல்றாரு. ஓகே, இதுதான் நம்ம வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்ல. மரணத்தின் அதிகாரியாக பிசாசனவனை, மரணத்தின் அதிகாரி தான் நம்ம 31 பாக்குறோம். ஓகே, அவன் புறம்ப தள்ளப்படுவான். அதிகார பிசாசனவை தனது மரணத்தினாலே வென்று, ஓகே, ஜீவர்கள் எல்லாம் அடிமைத்தளத்தில் இருந்த மக்களை என்ன பண்றான், விடுதலை ஆக்கினார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா when I am lifted up, I will draw all people to myself. எல்லாரும் இழுத்துக் கொள்வேன்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதே பாருங்களேன், செம்மையா இருக்கும். இங்கன்னா லூக்கு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா இடத்துலயும் ஆள் அதனாலதான் சர்ப்ரைசிங்கா இருக்கும். என்ன எல்லா இடத்துலயும் ஆள் போட்டிருக்கு, என்ன ஆனா கிறிஸ்தவர்கள் காப்பாற்றப்படுவாங்க சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு. do not be afraid, I bring angels சொல்றாங்களாம். but the angel said to them, do not be afraid. யார்கிட்டனா, மேய்ப்பர்கள் கிட்ட, ஷெப்பர்ட்ஸ் கிட்ட. I am bringing a good news கொண்டு வரேன், that causes great joy. சாதாரண ஜாய் கிடையாது, great joy for all the people. today in the town of David, a savior, நம்ம ரட்சகர் காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வந்தாரு. okay, has been born to you. He is the Messiah. பரப்பரா அந்த மெசையா அவர்தான். okay, the Lord சொல்லிட்டு அவங்க வராங்களாம். அப்போ எல்லா தூதர்களும் suddenly a great company of heavenly hosts appeared with the angels, praising the God and saying, glory to the God in the highest heavens, and on earth peace to those whom his favors rests. என்ன பண்றாங்களா, the great company of the heavenly host appeared சொல்லி பாக்குறோம். நம்ம are we alone சொல்லிட்டு இருக்கோம்ல, we are not alone தான். இங்க ஏஞ்சல்ஸ் அத்தனை குரூப் இருக்காங்க. ஓகே, இங்க நெகேமியா படிச்சீங்கன்னா வந்து the host of heaven சொல்லி போட்டிருக்கோம். ஹோஸ்ட்னா என்னது, ஒரு கூட்டம் இல்ல, ஹோஸ்ட்னா என்னது, ஏகப்பட்ட கூட்டங்களாம். அதான் கிரைஸ்ட் கூட சொல்லுவார்ல, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. பூமி ஒரு வாசஸ்தலம், அந்த மாதிரி அநேக வாசஸ்தலம் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு வாசஸ்தலம் உண்டு பண்றேன். அந்த இது நெகேமியா 9:6 இருக்கும். நெகேமியா 9:6 அந்த வசனம் சும்மா அதை கூட பார்க்கலாம். You alone are the Lord, okay, Yahweh, who made the heavens, even the highest heavens. Heavens இருக்கா, even the highest heavens, all their scary host, the earth on all that is on it, the sea and all that is in them. You give life to everything, and the multitude of heavens worship you. Multitudes இதான் இங்க சொன்ன வந்தது. Hosts of heavens, multitudes of heavens worship you. ஏகப்பட்ட தூதர்கள் இருக்காங்களாம். அவரோட கிரியேஷனே வந்து பாத்தீங்கன்னா, அதான் இலான் மஸ்க் கூட ரீசெண்டா சொல்லிட்டு இருந்தாரு, ஒண்ணு கூட்டமா ஏகப்பட்ட பேர் இருக்கணும், இல்லைன்னா ஒருத்தர் இருக்க கூடாது. ஓகே, ஏகப்பட்ட பேர் இருக்கணும், ஆனா அவங்க என்ன டெக்னாலஜில பயங்கர அட்வான்ஸா இருக்கணும், நம்மள பார்த்துட்டு கண்டுக்காம இருப்பாங்க. சோ அப்படி இருக்கணும், இல்லைன்னா வந்து யாருமே இருக்க கூடாது. அந்த 2 பாசிபிலிட்டி தான் அப்படி சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற இன்னொரு பாசிபிலிட்டி என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு அவங்க டெக்னாலஜி வளர்ந்து அழிஞ்சு போயிருக்கணும். அத நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க என்ன பாக்குறோம்னா வந்து 1 தானே இது பார்த்தோம். ஓகே, இங்க சரி 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். ஓகே, ரட்சிக்கப்பட்டாங்களா ஃபர்ஸ்ட்? அது எப்ப கொடுத்தாரு? 2000 வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டாரு இயேசு கிறிஸ்து. ஓகேவா? ஆனா ஏன் வந்து இன்னும் இது நடக்கல? இன்னும் எல்லாரும் செத்துட்டு இருக்குமே. எல்லாருக்கும் வந்து ரட்சிப்பு கொடுத்தாச்சு. Yes, given for before 2000 years. ஓகே, அப்ப நித்திய ஜீவன் கொடுத்தாச்சு. ஏன்னா ஆதாம் எதை இறந்தா நித்திய ஜீவன் இருந்தாரு. இப்ப எல்லாருக்குமே நித்திய ஜீவன் கொடுத்தாச்சு. அப்ப எல்லாரோட பேர் என்ன பண்றது? ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டாச்சு. அதை கிறுக்கி போடாத வரைக்கும் பார்த்துக் கொள்ளுங்க. எப்ப எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து மீட் கொடுத்த உடனே ஓகே டன்,
எல்லாருக்குமே எழுதாச்சு. ஓகே, இப்பதான் எழுதணும்னு சொல்லி கிடையாது. எல்லாரும் தப்பு செய்யறவனா இருந்தாலும் சரி, பாவம் செய்யறவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரோட பேருமே என்ன பட்டிருக்கு? ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஒன்லி சபையில வந்து வாய்ப்பு பெற்று அத வந்து தவறுற மக்களுக்கு மட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த ஜீவ புத்தகத்துல இருந்து பேர்களை வந்து என்ன பண்றது? கிறுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி 1000 இயர்ஸ்ல வந்து முடிவுல வந்து என்ன பண்றாங்க? யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ மறுதலிக்கிறாங்களோ, அந்த கிருபையை வந்து 1000 ஆண்டு கொடுக்குற அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகுது? கிறுக்கி போடப்படுது சொல்லி பார்க்கிறோம். மத்தபடி எல்லாருக்குமே என்ன பட்டிருக்குன்னா ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி ஜீவனை கொடுத்துட்டாரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கொடுத்துட்ட பிறகு என்ன பண்றதா? கொடுத்துட்ட பிறகு டு கம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? சத்தியத்தை அறியறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது நம்ம வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அது மாதிரி நடந்தோம்னா அந்த ஜீவனை என்ன பண்ணுவோம்? தக்க வச்சுப்போம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா சொல்லி கேட்டபோது உலக மக்களே ரட்சிக்கப்பட்டாங்க தான் சொல்லணும் நம்ம. ஆக்சுவலா கிரைஸ்ட் ஹஸ் சேவ்ட் எவரிவன். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆல் ஆர் பீன் சேவ்ட், given eternal life. நோ மேட்டர் வாட் creed, என்ன ஜாதியா இருக்கட்டும், என்ன மதமா இருக்கட்டும், என்ன இதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரட்சிப்பு. மனுஷனா பிறந்தாலே ரட்சிப்பு இருக்கு. ஓகே, கிரைஸ்ட் கேம் டு சேவ் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சத்தியம் பதிக்கப்படுது. இப்ப சத்தியம் யாருக்கு பதிக்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா சபைக்கு பதிக்கப்படுது. ஓகே, அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து எப்படி வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசி வீரர்கள் அப்புறம் உலக மக்களுக்கு எப்படி சத்தியம் பதிக்கப்படுது சொல்ற அந்த கேட்டகரிஸ் தான் பாக்குறது ஏற்ற காலம் சொல்லி பார்க்கிறோம். For there is one God, one mediator between God and mankind, the man Jesus Christ, who gave himself as a ransom for all people. அதான் முக்கியமான பாயிண்ட். For all people. ஓகேவா? இங்கே பாக்குறதுன்னா all people to be saved. இங்க பாத்தீங்கன்னா ransom for all people கொடுத்தார். This has been witnessed at a proper time. ஏற்ற காலங்கள் இது எல்லாருக்கும் புரிய வரும். இப்ப சபைக்கு புரிய வருது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் உலக மக்களுக்கு சொல்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது வந்து ரெஸ்கியூ பிளான், காப்பாற்றுறது மட்டும் நம்ம பார்த்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து ஈக்குவலா வந்தாரு. ஆக்சுவலா இதுதான் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் சொல்லி ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் கேளுங்க. என்னை காப்பாத்த வந்தார் சொல்லுவாங்க. உன்னை காப்பாத்த வரலப்பா, ஆதமா காப்பாத்த வந்தாரு. அது என்ன சொல்றது, அவங்க சொல்றது ஒரு வகையில சரியா இருந்தாலும் டெக்னிக்கலா அவங்க புரிஞ்சுக்கலாம் முழுசா. ஆமா, அதுதான் நாலேஜ்னால என்னதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஓகே, ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தான் என்ன பண்ண முடியுதுன்னா அவங்க உண்மையான கனி தர முடியும். இல்ல ப்ராடக்ட் வரும். அது வந்து ஒரு மேலோட்டமா இருக்கிறது, அவுட்டர். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கப்பா? இல்ல, இதுல இப்போதைக்கு கொஸ்டின் இல்ல. சரிப்பா, அப்ப நாளைக்கு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம், அதை பார்க்கலாம். சரி, ப்ரே பண்ணலாம். கருவையும் அன்பும் இருக்கும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சுகதரா நீங்கள் ஒன்று கூடி இந்த வார்த்தைகளை தியானிக்கும் கர்த்தரையும் கொடுத்த இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக தியானித்தோம். இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும் கிறிஸ்துவதற்காக வந்தார், அவர் எங்களுக்கு என்ன தந்தார் என்பதை நாங்கள் முழுவதுமாக அறிந்து இந்த வார்த்தைகளை உலகின் ஆழத்திலே விசுவாசித்ததோடு அல்லாமல் இவைகளை உலகம் எல்லாவற்றிற்கும் நாங்கள் அறிக்கையிட்டு இந்த அறிக்கைகளின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற இந்த புதிய சிருஷ்டியான அழைப்பின் கீழ் நாங்கள் வரவும் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பரம்பரை. ஓகேப்பா, சரி, ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். பாய், டேக் கேர்.